புளி சேர்க்காம நம்ம இந்த தக்காளி ரசம் வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் தக்காளி ரசம் தான் வைப்பீங்க. இதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் முழு மல்லி விதை, அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 4 பல் 5 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 வத்தல் சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து நல்லா வந்து இடித்து எடுத்துக்கோங்க இடிகளில். தக்காளியை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வேக போட்டிருந்தேங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தனால நான் வந்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா மேஷ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் இந்த தக்காளி வந்து நல்லா வந்து கரைஞ்சி இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்து கிடைக்குங்க. நீங்கள் வேணால் மிக்சியில் கூட ஒரு திருப்பி வச்சுக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன். கடுகு, வரமிளகா, அப்புறம் வந்து கருவேப்பிலைகள்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம இடித்து வச்ச பொடியை வந்து இதோட கலந்துட்டு சிம்மில் வச்சு வறுத்துட்டுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு வந்து கரிஞ்சு போயிருங்க. 1 நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கலக்கி வச்ச தக்காளியை வந்து இதோட கலந்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். கடைசியாக உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்ல கொதி வந்த பிறகு கடைசியாக மல்லி இலைகள் தூவி இறக்கிருங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலை தாங்க சேர்த்துருக்குறேன். இப்போ நமக்கு தக்காளி ரசம் தயார்.